தொடர்வது வணக்கம். செய்திகள் வாசிப்பது ஜெயஸ்ரீ ரவி. தொடர்வது தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற 6ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவு. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் மொத்தமுள்ள 543 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று வருகிறது. அதன்படி 102 தொகுதிகளுக்கு முதற்கட்ட தேர்தல் கடந்த 19ஆம் தேதியும், 88 தொகுதிகளுக்கு 8ஆம் கட்ட தேர்தல் கடந்த மாதம் 26ஆம் தேதியும், 93 தொகுதிகளுக்கு கடந்த 7ஆம் தேதியும் 3ஆம் கட்ட தேர்தலும், 96 தொகுதிகளுக்கு கடந்த 13ஆம் தேதி 4ஆம் கட்ட தேர்தலும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 49 தொகுதிகளுக்கு கடந்த 20ஆம் தேதி 5ஆம் கட்ட தேர்தல் நடைபெற்றது. இதனையடுத்து 58 தொகுதிகளுக்கு இன்று 6ஆம் கட்ட தேர்தல் நடைபெற்றது. உத்தரப்பிரதேசத்தில் 14 தொகுதிகள், ஹரியானாவில் 10 தொகுதிகள், பீகாரில் 8 தொகுதிகள், மேற்கு வங்காளத்தில் 8 தொகுதிகள், டெல்லியில் 7 தொகுதிகள், ஒடிசாவில் 6 தொகுதிகள், ஜார்க்கண்டில் 4 தொகுதிகள், ஜம்மு காஷ்மீரில் 1 தொகுதிக்கு இன்று தேர்தல் நடைபெற்றது. அதேபோல் ஒடிசா மாநில சட்டசபைக்கு 42 தொகுதிகளுக்கும் இன்று தேர்தல் நடைபெற்றது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் மக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்தனர். இந்நிலையில் வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவடைந்துள்ளது. ஒரு சில வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் இருப்பதால் அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதேவேளை வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கும் நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். நாடாளுமன்ற 6ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் 3 மணி நிலவரப்படி 49.20% வாக்குப்பதிவாகியுள்ளது. நாடாளுமன்ற 6ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் மதியம் 1 மணி நிலவரப்படி 39.13% வாக்கு பதிவாகியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். ஓகே சார். குணா படிக்கலாம். ஓகே சார். வணக்கம். தலைப்பு செய்திகள். 5ஆம் கட்ட தேர்தல்களில் ஏற்கனவே அரசாங்கம் அமைந்துவிட்டது. அசாம் முதல் மந்திரி பேச்சு. தொடர்வது விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. இதில் 6வது கட்டமாக 58 தொகுதிகளுக்கு இன்று சனிக்கிழமை தேர்தல் நடைபெற்றது. தொடர்ந்து 7 கட்டமாக 57 தொகுதிகளுக்கு வரும் ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இந்த நிலையில் மக்களவை தேர்தலில் பாஜக நிச்சயம் வெற்றி பெறும் என்றும், 5ஆம் கட்ட தேர்தல்களில் ஏற்கனவே அரசாங்கம் அமைத்து விட்டது என்றும் அசாம் முதல் மந்திரி ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். இது குறித்து பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய போது, நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் முதல் 5 கட்ட வாக்குப்பதிவுகளில் ஏற்கனவே அரசாங்கம் அமைக்கப்பட்டு விட்டது. 6வது மற்றும் 7வது கட்ட தேர்தல்கள் முடிந்த பிறகு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 400 இடங்களுக்கு மேல் கைப்பற்றிவிடும். பொது சிவில் சட்டம் என்பது நமது அரசியலமைப்பின் எழுதப்பட்டுள்ளது. நாங்கள் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றுகிறோம். எனவே பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று கூறுகிறோம். இவ்வாறு ஹிமந்த பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றனர். நன்றி, வணக்கம். நீங்க படிக்கணும். ஓகே சார். வணக்கம். தொடர்வது தலைப்புச் செய்திகள். அடுத்த 3 மணி நேரத்தில் 8 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. இனி வருவது விரிவான செய்திகள். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெறக்கூடும். இது நாளை காலை தீவிர புயலாக வலுப்பெற்று நாளை நள்ளிரவு வங்காளதேச கேப்பு பாராவிற்கு மேற்கு வங்காள சாகர் தீவிற்கும் இடையே கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்தில் 8 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி சென்னை, செங்கல்பட்டு,
காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். ஓகே சரிக்கலாம். ஆமா சார். ஓகே. அதுக்கு மேலே நான் கலாய்க்க விரும்பல. சந்தோஷம். ஓகே ஓகே சார். ஜெயஸ்ரீ நீங்க தான். தொடர்வது தலைப்புச் செய்திகள். 5 கட்ட தேர்தல்களில் ஏற்கனவே அரசாங்கம் அமைந்துவிட்டது. அசாம் முதல் மந்திரி பேச்சு. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. இதில் 6வது கட்டமாக 58 தொகுதிகளுக்கு இன்று தேர்தல் நடைபெற்றது. தொடர்ந்து 7ஆம் கட்டமாக 57 தொகுதிகளுக்கு வரும் ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. தேர்தலில் பதிவான வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இந்நிலையில் மக்களவை தேர்தலில் பாஜக நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் 5 கட்ட தேர்தல்களில் ஏற்கனவே அரசாங்கம் அமைந்துவிட்டது என்றும் அசாம் முதல் மந்திரி ஹிமந்த் பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். இது குறித்து பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் கூறியதாவது: நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் முதல் 5 கட்ட வாக்குப்பதிவுகளில் ஏற்கனவே அரசாங்கம் அமைக்கப்பட்டு விட்டது. 6வது மற்றும் 7வது கட்ட தேர்தல்கள் முடிந்த பிறகு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 400 இடங்களுக்கு மேல் கைப்பற்றிவிடும். பொது சிவில் சட்டம் என்பது நமது அரசியலமைப்பில் எழுதப்பட்டுள்ளது. நாங்கள் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றுகிறோம். எனவே பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று கூறுகிறோம். இவ்வாறு ஹிமந்த் பிஸ்வா சர்மா தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். ப்ரெசன்டேஷன் லெவலில் தாண்டா உனக்கு மிஸ்டேக் இருக்குது. என்னென்னா குணா நீங்கள். ஓகே வணக்கம். தலைப்பு செய்திகள். T20 உலகக்கோப்பை இந்திய அணி இன்று அமெரிக்கா பயணம். தொடர்வது விரிவான செய்திகள். 20 அணிகள் கலந்து கொள்ள உள்ள T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் அடுத்த மாதம் நடைபெற உள்ளது. இந்த தொடர் இம்முறை அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸில் நடைபெறுகிறது. இந்த தொடரில் கலந்து கொள்ள உள்ள அனைத்து அணிகளுக்கும் தங்களது அணி விவரங்களை அறிவித்துவிட்டனர். ஜூன் 2ஆம் தேதி நடைபெறும் தொடக்க ஆட்டத்தில் அமெரிக்கா, கனடா அணிகள் மோதுகின்றன. இந்திய அணி தனது தொடக்க ஆட்டத்தில் அயர்லாந்தை ஜூன் 5ஆம் தேதி எதிர்கொள்கிறது. பாகிஸ்தானுடன் 9ஆம் தேதியும், அமெரிக்காவுடன் 12ஆம் தேதியும், கனடாவுடன் 15ஆம் தேதியும் மோதுகிறது. இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு போட்டிகள் நடக்கிறது. இந்த நிலையில் T20 உலகக்கோப்பை போட்டியில் விளையாடுவதற்காக இந்திய அணி இன்று அமெரிக்கா புறப்பட்டு செல்கிறது. இந்திய அணி 2 குழுவாக அமெரிக்கா செல்கிறது. ஒரு பகுதி வீரர்கள் இன்று செல்கிறார்கள். IPL இறுதிப் போட்டி முடிந்த பிறகு மற்றொரு குழு செல்கிறது. இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள 15 வீரர்கள் விவரம்: ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, ஜெஸ்வால், விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரிஷப் பண்ட், சஞ்சு சாம்சன், சிவம் துபே, ஜடேஜா, அக்சர் பட்டேல், பும்ரா, ஹர்ஷதீப் சிங், சாகல், குல்தீப் யாதவ், முகமது சிராஜ். மாற்று வீரர்களாக சுப்மன் கில், ரெயின் சிங், கலீல் அகமது, அவேஷ் கான் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றனர். நன்றி, வணக்கம். நீங்களும் சேம் தாண்டா, அழுத்தம் கொடுக்கணும். மற்றபடி ஓகே. ஓகே சார். வணக்கம். தொடர்வது தலைப்புச் செய்திகள். 5ஆம் கட்ட தேர்தல்களில் ஏற்கனவே அரசாங்கம் அமைத்துவிட்டது. அசாம் முதல் மந்திரி பேச்சு. இனி வருவது விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. இதில் 6வது கட்டமாக 58 தொகுதிகளுக்கு இன்று தேர்தல் நடைபெற்றது. தொடர்ந்து 7ஆம் கட்டமாக 57 தொகுதிகளுக்கு வரும் ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. தேர்தலில் பதிவான வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இந்நிலையில் மக்களவை தேர்தலில் பாஜக நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் 5ஆம் கட்ட தேர்தல்களில் ஏற்கனவே அரசாங்கம் அமைத்துவிட்டது என்றும் அசாம் முதல் மந்திரி ஹிமந்த் பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். இது குறித்து பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் கூறியதாவது: நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் முதல் 5 கட்ட வாக்குப்பதிவுகளில் ஏற்கனவே அரசாங்கம் அமைக்கப்பட்டு விட்டது.
6வது மற்றும் 7வது கட்ட தேர்தல்கள் முடிந்த பிறகு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 400 இடங்களுக்கு மேல் கைப்பற்றிவிடும். பொது சிவில் சட்டம் என்பது நமது அரசியலமைப்பில் எழுதப்பட்டுள்ளது. நாங்கள் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றுகிறோம். எனவே பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று கூறுகிறோம். இவ்வாறு ஹிமாந்த் பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். கண்டிப்பாக வாய்ஸ் லெவல் சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஆனால் இங்கேருந்து உனக்கு நான் எப்படி கன்வே பண்ணுவேன்னு தெரில. ஸோ இங்கே வரும்போது சேஞ்ச். தொடர்வது தலைப்புச் செய்திகள். காங்கிரஸ் கட்சி நாட்டை தனது சொத்தாக கருதுகிறது. பிரதமர் மோடி பேச்சு. நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. இதில் 6வது கட்டமாக 58 தொகுதிகளுக்கு இன்று தேர்தல் நடைபெறுகிறது. தொடர்ந்து 7ஆம் கட்டமாக 57 தொகுதிகளுக்கு வரும் ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. தேர்தல் பதிவான வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இந்நிலையில் பீகார் மாநிலம் பக்சார் தொகுதியில் இன்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் கூறியதாவது: காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டை தங்களுடையதாகவும் காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டை தங்களுடைய சொத்தாகவும் தங்கள் இளவரசரை ராகுல் காந்தி அதன் வாரிசாகவும் கருதுகிறது. 5 ஆண்டுகளில் 5 பிரதமர்கள் வருவார்கள் என இந்தியா கூட்டணி கூறுகிறது. இவ்வளவு பெரிய நாட்டை இப்படி வழிநடத்த முடியுமா? அவர்களது கலாச்சாரத்தில் ஊழல் ஊறி போய்விட்டது. தங்கள் வாக்கு வங்கியை திருப்திப்படுத்துவதற்காக இந்தியா கூட்டணி எதை வேண்டுமானாலும் செய்யும். முஸ்லிம்களுக்கே இந்த நாட்டில் முன்னுரிமை இருப்பதாக காங்கிரஸ் கூறுகிறது. அவர்கள் SC ST OBC இடஒதுக்கீட்டை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். 500 ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் கனவுகள் நனவாகும் வகையில் அயோத்தியில் பிரம்மாண்டமான ராமர் கோவில் கட்டப்பட்டது. பக்சார் பகுதியில் இருந்து மக்கள் ராமருக்காக பரிசுகளை அனுப்பி கொண்டிருந்த போது, இந்த நாடே கொண்டாட்டத்தில் இருந்த போது சிலர் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு வராமல் தவிர்த்து விட்டார்கள். இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் அனைத்து விதமான காரியங்களுக்கும் தடையை ஏற்படுத்துகிறார்கள். இவ்வாறு பிரதமர் மோடி தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். ஓகே, நாட் பேட், நல்லா தான் இருந்தது. முன்னையோட இப்போ ஓரளவுக்கு அந்த ஃப்ளோ இருந்தது. ஓகே, ஸோ இதே மாதிரி படிக்க பாருங்கள். ஓகே ஓகே சார். குணா வாங்க. ஓகே, வணக்கம். தலைப்பு செய்திகள். வாத்தியார் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியீடு. தொடர்பது விரிவான செய்திகள். ரொம்ப பேஸ் போகாதீங்க, ரொம்ப பேஸ் போகாதீங்க. தமிழ் சினிமாவின் தனித்துவமான நடிகர்களுக்குள் ஒருவரான நடிகர் கார்த்திக் இன்று தன் 47வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இந்த நிலையில் அவரது பிறந்த நாள் ஸ்பெஷலாக அவரது 26வது படம் பற்றிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. காதலும் கடந்து போகும் படப்புகழ் இயக்குனர் நலன் குமாரசாமி இயக்கும் இப்படத்தினை ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா தயாரிக்கிறார். சந்தோஷ் நாராயணன் இப்படத்திற்கு இசையமைக்கிறார். எம்ஜிஆர் ரசிகராக நடிகர் கார்த்திக் இப்படத்தில் நடிப்பதாக ஏற்கனவே தகவல் வெளியாகி இருந்த நிலையில் தற்போது எம்ஜிஆர் வேடமிட்ட பல நபர்கள் சூழ கார்த்திக் இடம் பெற்றிருக்கும் போஸ்டர் ஒன்று வெளியாகியுள்ளது. கார்த்திக் வித்தியாசமான போலீஸ் கெட்டப்பில் சிவப்பு நிற கண்ணாடி அணிந்து காணப்படுகிறார். மேலும் இப்படத்திற்கு வாத்தியார் என்று தலைப்பு வைத்துள்ளார். நடிகர் கீர்த்தி செட்டி இப்படத்தின் மூலம் கார்த்தியுடன் முதன்முறையாக ஜோடி சேர்ந்துள்ள நிலையில் சத்யராஜ் இப்படத்தில் வில்லனாகவும் நடிகர் ராஜ்கிரண் இப்படத்தின் முக்கிய வேடத்திலும் நடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இப்படத்தின் ஷூட்டிங் தொடர்ந்து முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றனர். நன்றி, வணக்கம். பேஸ் ரொம்ப போக வேண்டாம். பேஸ் ரொம்ப போனாலும் நல்லா இருக்காது, பேஸ் இல்லைனாலும் நல்லா இருக்காது உன் வாய்ஸ்க்கு. ஓகே ஓகே பரணே வாங்கடா. சார் நானா சார்? ஆமாடா நீதான். ஓகே சார், ஓகே சார். வணக்கம். தொடர்வது தலைப்புச் செய்திகள். ஷர்வானந்த் கீர்த்தி ஷெட்டி நடிக்கும் புதிய படம் ரிலீஸ் குறித்து அப்டேட். இனி வருவது விரிவான செய்திகள். நடிகர் ஷர்வானந்த் தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வருபவர்.
எங்கேயும் எப்போதும் படம் மூலம் தமிழ் ரசிகர்களிடையே பிரபலமானவர். அதன் பிறகு தெலுங்கு படங்களில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்த சர்வானந்த் 96 படத்தின் ரீமேக்கான ஜானு, ஸ்ரீராம் போன்ற பல படங்களில் நடித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து இவர் கணம் திரைப்படத்தில் நடித்திருந்தார். இந்த படம் விமர்சன ரீதியாக வெற்றி பெற்றாலும் வசூல் ரீதியாக எதிர்பாராத அளவில் வெற்றியை தரவில்லை. அதே சமயம் நடிகர் சர்வானந்த் மனமே எனும் புதிய படத்தில் நடித்துள்ளார். இந்த படத்தை பலே மஞ்சி ரோஜு படத்தின் இயக்குனர் ஸ்ரீராம் ஆதித்யா இயக்கியிருக்கிறார். இதில் சர்வானந்துக்கு ஜோடியாக கீர்த்தி ஷெட்டி நடித்துள்ளார். இந்த படமானது லண்டன், ஹைதராபாத் போன்ற பகுதிகளில் படமாக்கப்பட்டது. இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஏற்கனவே வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் படத்தின் அடுத்தடுத்த பாடல்களை படக்குழுவினர் வெளியிட்டு வருகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். ஜெயஸ்ரீ வாங்க. தொடர்வது தலைப்புச் செய்திகள். வண்டலூர் உயிரியல் பூங்கா 28ஆம் தேதி திறந்திருக்கும், நிர்வாகம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். சென்னையை அடுத்த வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் ஏராளமான விலங்குகள் மற்றும் பறவைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இதனை தினந்தோறும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பார்த்து செல்கின்றனர். பூங்காவிற்கு வழக்கமாக செவ்வாய்க்கிழமை விடுமுறை தினமாகும். இதற்கிடையில் தற்போது கோடை விடுமுறை என்பதால் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் பூங்காவுக்கு வருகை தந்து வருகின்றனர். எனவே வண்டலூர் உயிரியல் பூங்கா சுற்றுலா பயணிகளின் வருகையை ஒட்டி செவ்வாய்க்கிழமை மே 28 அன்று வழக்கம் போல் பூங்கா திறந்திருக்கும். வழக்கமான நேரத்தில் பார்வையாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். குணா வாங்க. வணக்கம். தலைப்பு செய்திகள். சாமி தோப்பில் வைகாசி திருவிழா கொடியேற்றம் தொடக்கம். தொடர்வது விரிவான செய்திகள். சாமி தோப் ஐயா வைகுண்ட சுவாமி தலைமைப்பதியில் வைகாசி திருவிழா இன்று 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழா தொடர்ந்து 11 நாட்கள் நடக்கிறது. சாமியாத்தோப் ஐயா வைகுண்ட சுவாமி தலைமைப்பதியில் ஆண்டுதோறும் வைகாசி, ஆவணி, தை மாதங்களில் 11 நாட்கள் திருவிழா நடப்பது வழக்கம். இந்த ஆண்டு வைகாசி திருவிழா இன்று வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி அதிகாலை 4 மணிக்கு முந்திரி பதமிட்டு பள்ளியறை திறத்தல், அதிகாலை 5 மணிக்கு ஐயாவுக்கு மணி விடை, தொடர்ந்து கொடிப்பட்டம் தயாரிக்கும் நிகழ்ச்சி நடந்தது. 5:30 மணிக்கு குரு சுவாமி தலைமையில் குரு ராஜசேகரன் திருக்கொடி ஏற்றினார். நண்பகல் 12 மணிக்கு வடக்கு வாசலில் அன்ன தர்மம், இரவு 7 மணிக்கு ஐயா தொட்டில் வாகனத்தில் பதி சுற்றி பவனி வருதல் நடந்தது. 2ஆம் நாளான நாளை இரவு ஐயா பரங்கி நாற்காலியில் பவனி வருதல் நடைபெறுகிறது. வரும் 31ஆம் தேதி 8ஆம் திருவிழாவில் ஐயா வெள்ளி குதிரை வாகனத்தில் முந்திரி கிணற்றில் கரையில் களிவேட்டையாடுதல், தொடர்ந்து பல கிராமங்களுக்கு குதிரை வாகனத்தில் சென்று பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் நிகழ்ச்சி. இரவு 11 மணிக்கு வடக்கு வாசலில் ஐயா நவகோலத்தில் காட்சி தரும் நிகழ்வு, தொடர்ந்து அன்ன தர்மம் நடக்கிறது. 10ஆம் திருவிழாவான ஞாயிற்றுக்கிழமை இரவு 11 மணிக்கு இந்திர விமான வாகன பவனி, 11ஆம் திருவிழாவான ஜூலை மாதம் 3ஆம் தேதி திங்களன்று நண்பகல் 12 மணிக்கு தேரோட்டம் நடக்கிறது. இரவு 12 மணிக்கு ஐயா காளை வாகனத்தில் பவனி வரும் நிகழ்ச்சி நடக்கிறது. திருவிழாவை முன்னிட்டு தினமும் சிறப்பு பணிவிடைகள், உச்சி படிப்பு, உகப்படிப்பு, வாகன பவனி மற்றும் ஐயா வைகுண்டர் கலையரங்கத்தில் தினமும் ஐயாவளி சமய சொற்பொழிவு, கலை நிகழ்ச்சிகள் நடக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம். ஓகே சார். வணக்கம். தொடர்வது தலைப்புச் செய்திகள். மீண்டும் சிரஞ்சீவியுடன் இணையும் டைரக்டர் மோகன் ராஜா. இனி வருவது விரிவான செய்திகள். தமிழ் திரையுலகின் முன்னணி இயக்குனர்களில் ஒருவர் மோகன் ராஜா. இவர் இயக்கத்தில் வெளியான பல்வேறு படங்கள் மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளன. அந்த வரிசையில் இவர் எழுதி இயக்கிய தனி ஒருவன் படம் வசூல் ரீதியிலும் வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் தனி ஒருவன் படத்தின் 2ஆம் பாகத்தை உருவாக்கும் மோகன் ராஜா துவக்கினார். ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கும் இந்த படத்திற்கான படப்பிடிப்பு இன்னும் துவங்கப்படாமல் உள்ளது.
இதன் காரணமாக இயக்குனர் மோகன் ராஜா தெலுங்கு திரையுலகின் மெகா ஸ்டார் சிரஞ்சீவி நடிப்பில் வெளியான காட்ஃபாதர் படத்தை இயக்கினார். மலையாளத்தில் வெளியாகி பெரும் வெற்றி பெற்ற லூஃபர் படத்தின் தெலுங்கு ரீமேக் படம்தான் காட்ஃபாதர். இந்த படமும் வெற்றி பெற்றதை அடுத்து இயக்குனர் மோகன் ராஜா மீண்டும் தெலுங்கு படம் ஒன்றை இயக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த படத்திலும் சிரஞ்சீவி முதன்மை பாத்திரத்தில் நடிக்க இருப்பதாக கூறப்படுகிறது. மோகன் ராஜா இயக்கும் இந்த படத்தின் கதையை PVS ரவி எழுதியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த படத்திற்கான முதன்மை பணிகள் துவங்கி நடைபெற்று வருவதாக, படப்பிடிப்பு ஆகஸ்ட் மாதத்தில் துவங்கும் என்று தெரிகிறது. இந்த படம் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம். இத்துடன் செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். ஓகே, இன்னொரு ரவுண்ட் கூட படிச்சிடலாம். ஜெயஸ்ரீ வாங்கடா. தொடர்வது தலைப்புச் செய்திகள். பாஜக தலைவர்களின் சாதனைகளை அண்ணாமலை பேச வேண்டும், RB உதயகுமார் பேச்சு. இனி விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் மதுரை அலங்காநல்லூர் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறியதாவது: நினைத்தால் புகழ்வதும் நினைத்தால் இகழ்வதும் சிலருக்கு கைவந்த கலையாக இருக்கலாம். ஆனால் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கொள்கைகளை காப்பதற்கு கோடான கோடி தொண்டர்கள் இருக்கும்போது அண்ணாமலையின் தேவையும் தயவும் அதிமுகவிற்கு எப்போதும் தேவையில்லை. அண்ணாமலை வேண்டுமானால் அதிமுகவின் உறுப்பினராக சேர்ந்து ஜெயலலிதாவின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லட்டும். பாஜகவின் தலைவர்களான வாஜ்பாய், அத்வானி, சாவர்கர் போன்றவர்களின் சாதனைகளை பற்றி அண்ணாமலை பேச வேண்டும். அது கொள்கைகளை வைத்து மக்களை கவர வேண்டும். ஆனால் அதை விடுத்து தாய் தமிழகத்திற்காக தன்னையே அர்ப்பணித்து தன் வாழ்நாள் எல்லாம் தமிழர்களுக்காக உழைத்து இந்தியாவில் தமிழகத்தை முதன்மை மாநிலமாக உருவாக்கிய ஜெயலலிதாவின் புகழை பற்றி அண்ணாமலை கூறுவதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஆனால் அவர் சொல்வதில் உள்நோக்கம் இருக்கிறது. பாராட்டுவதில் கூட அரசியல் நோக்கம் இருக்கும் போது அதை தமிழக மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? இவ்வாறு RB உதயகுமார் தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். ஓகே. குணா, நீங்க படிக்கலாம். ஓகே. வணக்கம். தலைப்பு செய்திகள். 5ஆம் கட்ட தேர்தலில் இருந்து பாஜக பின்னடைவை சந்தித்து வருகிறது. கபில் சிபல். தொடர்வது விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. இதில் 5ஆம் கட்ட தேர்தல் முடிந்துவிட்ட நிலையில் 6வது கட்டமாக 58 தொகுதிகளுக்கு இன்று சனிக்கிழமை தேர்தல் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் 5ஆம் கட்ட தேர்தலில் இருந்து பாஜக பின்னடைவை சந்தித்து வருகிறது என மூத்த வழக்கறிஞரும் மாநிலங்களவை எம்பியுமான கபில் சிபல் தெரிவித்துள்ளார். இது குறித்து செய்தியாளர்களிடம் அவர் கூறியதாவது: எனக்கு கிடைத்து வரும் தகவலின்படி 5வது மற்றும் 6வது கட்ட தேர்தல்களில் மிகப்பெரிய மாற்றம் நடந்திருப்பது தெரிகிறது. 5ஆம் கட்ட தேர்தலில் இருந்து பாஜக பின்னடைவை சந்தித்து வருகிறது. மக்கள் தற்போது ராமர் கோவில் பற்றி பேசவில்லை, மாறாக விலையேற்றம், வேலைவாய்ப்பின்மை, பணவீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளை குறித்து பேசி வருகின்றனர். கடந்த 2019 தேர்தலில் பட்டியலின பழங்குடியின மக்களிடம் இருந்து பாஜகவிற்கு அதிக வாக்குகள் கிடைத்தன. ஆனால் இந்த முறை நிலைமை மாறிவிட்டது. 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று பாஜக கூறி வருவது வெறும் நகைச்சுவையாக இருக்கிறது என்று கபில் சிபல் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம். ஓகே சார், வணக்கம். தொடர்வது தலைப்புச் செய்திகள். சென்னை மெரினா கடற்கரையில் IPL கோப்பைகளுடன் 2 அணிகளின் கேப்டன்கள். இனி வருவது விரிவான செய்திகள். நடப்பு IPL கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நாளை நடைபெறுகிறது. இதில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் பல பரீட்சை நடத்துகின்றன. 2012, 2014 ஆண்டு ஆகிய ஆண்டுகளில் கொல்கத்தா அணி ஏற்கனவே IPL கோப்பையை வென்றுள்ளது. அதேபோல் 2016 ஆண்டு ஹைதராபாத் அணி கோப்பையை வென்றுள்ளது. இந்நிலையில் கொல்கத்தா அணி கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர், ஹைதராபாத் அணி கேப்டன் பேட் கமின்ஸ் ஆகியோர் இணைந்து போட்டோ ஷூட் ஒன்றை நடத்தியுள்ளனர்.
சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இறுதிப் போட்டி நடைபெறுவதால் மெரினா கடற்கரையில் 2 கேப்டன்களும் கோப்பையுடன் போட்டோ ஷூட் நடத்தியுள்ளனர். இது தொடர்பான புகைப்படங்களை IPL நிர்வாகம் தனது X பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். தொடர்வது தலைப்புச் செய்திகள். அடுத்த 3 மணி நேரத்தில் 8 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுப்பெறக்கூடும். இது நாளை காலை தீவிர புயலாக வலுப்பெற்று நாளை நள்ளிரவு வங்காளதேச கேப்புபாராவிற்கும் மேற்கு வங்காள சாகர் தீவிற்கும் இடையே கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. இந்த நிலையில் தமிழகத்தின் அடுத்த 3 மணி நேரத்தில் 8 மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். ரொம்ப ஷார்ட்டான நியூஸ் எடுத்துக்கிறீங்க. சரி, ஓகே. குணா வாங்க. வணக்கம். தலைப்பு செய்திகள். IPL ராஜஸ்தான் அணியின் அதிரடி வீரருக்கு அபராதம், காரணம் என்ன? தொடர்வது விரிவான செய்திகள். சென்னையில் நேற்று நடைபெற்ற 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதின. இந்த ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் ஆடிய ஹைதராபாத் அணி 20 ஓவர்களில் 9 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன்கள் குவித்தது. ஹைதராபாத் தரப்பில் கிளெசன் 50 ரன்கள் எடுத்தார். ராஜஸ்தான் தரப்பில் பவுல், அவேஷ் கான் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதையடுத்து 176 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ராஜஸ்தான் அணி ஹைதராபாத்தின் அபார பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் அடுத்தடுத்த விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. 20 ஓவர்கள் முழுமையாக பேட்டிங் ஆடிய ராஜஸ்தான் அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 36 ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இந்த நிலையில் இந்த ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணியின் இம்பாக்ட் வீரராக களம் இறங்கிய சிம்ரன் ஹெட்மயருக்கும் போட்டி கட்டணத்தில் இருந்து 10% அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய ஆட்டத்தில் அவர் IPL நடத்தை விதிமுறைகளை மீறியதாக கூறி இந்த அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம். ஓகே. வரேன், நீங்க படிச்சிருக்கடா. ஓகே சார். வணக்கம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம். இனி வருவது விரிவான செய்திகள். திருவண்ணாமலையில் மலையே சிவனாக வழிபடுவதால் அருணாச்சலேஸ்வரர் கோவில் பின்புறம் உள்ள அண்ணாமலை என்று பக்தர்களால் அழைக்கப்படும் மலையை சுற்றி பௌர்ணமி நாட்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்வார்கள். இந்த நிலையில் வைகாசி மாத பௌர்ணமி கிரிவலம் நேற்று முன்தினம் இரவு 7-9 மணி அளவில் தொடங்கியது. இதனால் நேற்று முன்தினம் மாலையில் இருந்தே பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். நேரம் செல்ல செல்ல பக்தர்களின் கூட்டம் அதிகரிக்க தொடங்கியது. நள்ளிரவில் கிரிவலம் செல்லும் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. விடிய விடிய பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். கிரிவலம் செல்லும் பக்தர்களின் கூட்டம் காலை 8 மணி வரையில் அதிகமாகவே காணப்பட்டது. பின்னர் கூட்டம் குறைய தொடங்கியது. பௌர்ணமி நேற்று இரவு 7:44 மணி வரை இருந்தது. இதனால் 2வது நாளாக நேற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். நேற்று பகலில் வெயிலின் தாக்கம் குறைவாகவே காணப்பட்டிருந்ததால் பக்தர்கள் தனித்தனியாக எவ்வித சிரமமும் இன்றி கிரிவலம் சென்றனர். பௌர்ணமி கிரிவலம் சென்று முடித்த பக்தர்கள் நேற்று அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய குவிந்தனர். இதனால் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. பக்தர்கள் பொது தரிசன வழியில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர்.
நேற்று பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய 5 மணி நேரத்திற்கு மேல் ஆனதாக தெரிவித்தனர். வரிசையில் வந்த பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் ஆங்காங்கே தண்ணீர் வசதி செய்து இருந்தாலும் தண்ணீர் பாட்டில், மோர், பிஸ்கெட் போன்றவற்றை வழங்கினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். தொடர்வது தலைப்புச் செய்திகள். ராகுல் காந்தி விடுமுறைக்கு சிம்லா சென்றார், ஆனால் ராமர் கோவிலுக்கு செல்லவில்லை. அமித்ஷா பேச்சு. இனி விரிவான செய்திகள். இமாச்சல பிரதேச மாநிலம் உனா பகுதியில் பாஜக வேட்பாளர் அனுராக் தாக்கூரை ஆதரித்து மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் கூறியதாவது: ராகுல் காந்தியும் அவரது சகோதரியும் விடுமுறையை கழிக்க சிம்லாவுக்கு சென்றார்கள். ஆனால் அவர்கள் ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்கு செல்லவில்லை. ஏனெனில் அவர்களுக்கு தங்கள் வாக்கு வங்கியை கண்டு பயம். இந்த மக்களவை தேர்தலில் ஒரு புறம் 6 மாதங்களுக்கு ஒரு முறை விடுமுறை எடுக்கும் ராகுல் காந்தியும், மற்றொரு புறம் 23 ஆண்டுகளாக விடுமுறை எடுக்காமல் தீபாவளி பண்டிகையை ராணுவ வீரர்களுடன் கொண்டாடும் நரேந்திர மோடி இருக்கிறார். இந்தியா கூட்டணியிடம் பிரதமர் வேட்பாளர் இல்லை. ராகுல் காந்தியிடம் இந்தியா கூட்டணியின் பிரதமராக யார் இருப்பார் என்று செய்தியாளர்கள் கேட்டபோது, 1 வருடத்திற்கு ஒருவர் பிரதமராக பதவி வகிப்பார் என்று கூறினார். இது ஒரு மளிகை கடை இல்லை, 140 கோடி மக்கள் வாழும் நாடு என்பதை ராகுல் காந்தி புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை நடைபெற்ற 5 கட்ட தேர்தல்களில் பிரதமர் மோடி 310 இடங்கள் கிடைத்துவிட்டன. ஆனால் ராகுல் காந்திக்கு 40 இடங்கள் கூட கிடைக்காது. இவ்வாறு அமித்ஷா தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். குணா, நீங்க. வணக்கம். தலைப்பு செய்திகள். அபுதாபியில் இந்து கோவிலில் ரஜினிகாந்த் பிரார்த்தனை. தொடர்வது விரிவான செய்திகள். நடிகர் ரஜினிகாந்த் வேட்டையின் படப்பிடிப்பை முடித்த கையுடன் ஓய்வுக்காக சுற்றுலா பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் சில தினங்களுக்கு முன்னர் ஐக்கிய அரபு அமீரக அரசு நடிகர் ரஜினிகாந்திற்கு கோல்டன் விசா வழங்கி கௌரவித்தது. அதை பெற்றுக் கொள்வதற்காக அபுதாபி சென்ற நடிகர் ரஜினிகாந்த் அந்நாட்டின் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து கோல்டன் விசாவை பெற்றுக் கொண்டார். இந்த விசா கிடைக்க முக்கிய பங்கு வகித்த அவரின் நண்பரும் லூலு குடும்பத்தின் தலைவருமான யூசப் அலியை சந்தித்தார். மேலும் இந்த விசாவை தனக்கு வழங்கியமைக்காக ஐக்கிய அரபு எமிரேட் அரசிற்கு வீடியோ மூலம் மனமார்ந்த நன்றிகளை வீடியோ மூலம் தெரிவித்துக் கொண்டார். அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் மிகவும் வைரலாகி வருகிறது. அதைத் தொடர்ந்து தற்போது அபுதாபியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள BABS இந்து கோவிலை நேரில் தரிசனம் செய்து வழிபட்டார். அங்கு அவர் சுவாமி நாராயண சுவாமி கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு கோவிலின் தலைமை அர்ச்சகர்களிடம் ஆசி வாங்கும் புகைப்படங்களை அனைத்தும் இணையதளத்தில் வெளியாகி அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. 25 ஏக்கரில் 7 கோபுரங்களுடன் சுமார் 800 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த கோவிலுக்கு வெள்ளை சலவை கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த கோவிலை திறந்து வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றனர். நன்றி, வணக்கம். ஓகே சார். வணக்கம். தொடர்வது தலைப்புச் செய்திகள். காங்கிரஸ் கட்சி நாட்டை தனது சொத்தாக கருதுகிறது. பிரதமர் மோடி. இனி வருவது விரிவான செய்திகள். நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. இதில் 6வது கட்டமாக 58 தொகுதிகளுக்கு இன்று தேர்தல் நடைபெற்றது. தொடர்ந்து 7ஆம் கட்டமாக 57 தொகுதிகளுக்கு வரும் ஜூன் 1ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. தேர்தலில் பதிவான வாக்குகள் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இந்நிலையில் பீகார் மாநிலம் பக்சார் தொகுதியில் இன்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் கூறியதாவது: காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டை தங்களுடைய சொத்தாகவும் தங்கள் இளவரசரை அதன் வாரிசாகவும் கருதுகிறது. 5 ஆண்டுகளில் 5 பிரதமர்கள் வருவார்கள் என இந்தியா கூட்டணி கூறுகிறது. இவ்வளவு பெரிய நாட்டை இப்படி வழிநடத்த முடியுமா?
அவர்களது கலாச்சாரத்தில் ஊழல் ஊறி போய்விட்டது. தங்கள் வாக்கு வங்கியை திருப்திப்படுத்துவதற்காக இந்தியா கூட்டணி எதை வேண்டுமானாலும் செய்யும். முஸ்லிம்களுக்கே இந்த நாட்டில் முன்னுரிமை இருப்பதாக காங்கிரஸ் கூறுகிறது. அவர்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இடஒதுக்கீட்டை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். 500 ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் கனவுகள் நனவாகும் வகையில் அயோத்தியில் பிரம்மாண்டமான ராமர் கோவில் கட்டப்பட்டுள்ளது. பக்ஷார் பகுதிகளில் இருந்து மக்கள் ராமருக்கு பரிசுகளை அனுப்பி கொண்டிருந்த போது, இந்த நாடே கொண்டாட்டத்தில் இருந்தபோது சிலர் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு வராமல் தவிர்த்து விட்டார்கள். இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்கள் அனைத்து புனித காரியங்களுக்கும் தடையை ஏற்படுத்துகிறார்கள். இவ்வாறு பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். பரணியா போதும்டா. இந்த தருண் பேசிகிட்டு இருக்காப்புல கொஞ்சம் ரொம்ப டெப்த்தாக போயிட்டோம் டிஸ்கஷனு. ரைட், நீங்கள் இப்போ படித்ததெல்லாம் கவனிச்சு தான் இருந்தேன். ஐயோ நம்ம படிக்கும்போது ஃபோனை பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. குணாவுக்கு தெரியும், நான் இங்கே கம்ப்யூட்டர் எடிட்டிங் பண்ணிட்டு அவன் படிக்கும்போது மிஸ்டேக் சொல்லுவேன். அந்தளவுக்கு நமக்கெல்லாம் மைண்டு. ஓகே, திடீர்னு ஃபோன் பண்ணிட்டாப்புல. ஸோ பேசிகிட்டு இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம மண்டே மீட் பண்ணலாம். ஓகே.